உலகம், நிலம், குலம், பண்பாடு, சமூகம் ஆகியவற்றில் அலைமோதுகின்ற சமகால நிலவரத்தின் மீதான பார்வை. தமிழ் முரசத்தின் வான்வெளியில் கருத்துக்களை காவி வருகின்றது நிலவரம். வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிலவரம் நிகழ்ச்சியானது சமகால அரசியலை தாங்கி வருகின்ற நிகழ்ச்சியாக அமைய இருக்கின்றது. தாயத்திலே தொடர்ச்சியாக அரசியல் கருத்துக்கள் மாறி மாறி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த அரசியல் கருத்துக்களுக்கூடாக தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைக்கான வினைத்திறன் சரியாக வெளிவருகின்றதா என்ற தேடலையும் இந்த நிகழ்ச்சிக்கூடாக நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வேளை நாங்கள் இன்றைய இந்த நிலவர நிகழ்ச்சி கூடாக சமகால அரசியலை பேசிக் கொள்வதற்காக 3400 நாட்களை கடந்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற தமிழர் தாயக வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் அவர்களை இணைத்திருக்கின்றோம். வணக்கம் அன்புக்குரிய ராஜ்குமார் அவர்களே. வணக்கம் மனோண்ணா, வணக்கம் தமிழினம். ஆமாம் ராஜ்குமார், அதாவது நீங்கள் 3400 நாட்களை கடந்து எங்களுடைய தாய்மார்கள் தங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டம் சர்வதேசத்தின் மத்தியில் எப்படியான அழுத்தங்களை ஏற்படுத்தி வருகின்றது? 3405வது நாள் இன்றைக்கு நாங்கள் இரவு பகலாக இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வரோம். நினைக்கிறேன் உலகளாவிய ரீதியில் இந்த தாய்மார்த்த போராட்டம் தான் ஒரு பிள்ளைகளை தேறி தமிழ் மக்கள் ரமதான் எங்களோட பிள்ளைகளை கண்டுபிடிக்கிறதுக்குரிய அதிகாரத்தை தருமன்ற ரீதியில் உலகத்துக்கு சொல்லிக்கொண்டு தான் இந்த போராட்டத்தை நாங்கள் செய்கிறோம். அதில் முக்கியமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு பல செய்திகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இது கடந்த முறை ஜனாதிபதி அவருக்கே கூட நாங்கள் நாங்கள் இலங்கை அரசு ஒரு ஆயுத ரீதியான ஒரு விஷயத்துக்கு தான் வலிக்கு வர வேண்டும். அதாவது இந்திய இராணுவம் வரைக்கில் அந்த 13 ஒரு அரசியலமைப்பு ஒரு தீர்வுக்கான ஒரு முன்முயற்சி நடந்தது. அதே மாதிரி தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுத ரீதியாக பலமாக இருக்கைக்கு தான் 2002 ஒரு ஒப்பந்தத்துக்கு ரணில் விக்ரமசிங்க வந்தவர்ன்றதும் இங்கே முக்கியமானதுன்றதை அங்கே அப்படி தெரிவித்து தான் நாங்கள் ஒரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருக்கு முதலாவது பதவி காலத்தில் நேரம் அவருக்கு ஒரு கடிதமும் அனுப்பியிருந்தாங்க. அதில் இதில் சொல்லணும்டா நாங்கள் ஒருவர்கள் இந்த தாய்மார் மட்டும்தான் பல விடயங்கள் அமெரிக்கா சார்ந்த விடயங்களில் பல விடயங்களை கடைசியாக இந்த புயல் பிரச்சனையிலையும் வெள்ள நிவாரண பிரச்சனையும் யாழ் பலாலியில் அமெரிக்க விமானங்கள் ரங்கி தமிழ் மக்களுக்குரிய நிவாரணங்களை வழங்கினதுக்கு நன்றி சொன்னது நாங்கள் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற போராட்ட அமைப்புகள், சிவில் அமைப்புகள், இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் அமெரிக்காண்டா இது ஒரு தூர நிற்கமாக இப்போ ஏகாதிபத்தியம் ஒரு வருத்தம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் உலகம் முழுக்க ஐரோப்பிய நாடுகளில் வாழ்கிற தமிழர்கள்லாம் நீதியாகவும் பொருளாதாரத்திலேயும் கல்வி அறிவிலையும் வளர்ந்து செல்வ செழிப்போடு இருக்கிறோம், சுதந்திரமாக இருக்கிறோம். அவர்களால் தான் இன்றைக்கு போராட்டம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு தமிழ் மக்களுக்கான அந்த 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 குரல் மங்கி போகாமல் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த அவர்கள் சீனாக்கு புலம்பெயர் தமிழர்கள் இங்கேருந்து போயிருக்க சீனாக்கோ ரஷ்யாவுக்கோ போயில்லை. அவர்கள் இந்த ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு தான், கனடா உட்பட நாடுகளுக்கு தான் போனவை. அதுதான் மனித உரிமை சார்ந்து, நீதி சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து அவர்களை வரவேற்கிறதுலேயும் முழு ஒழுங்கும் இருந்தது. இதை நாங்கள் மறந்து ஐரோப்பிய நாடுகளிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராகத்தான் இன்றைக்கு சிலர் ஒரு மடமாத்திர அரசியலை செய்து கொண்டிருக்காங்க. இங்கே அதுக்கு அரசியல்வாதிகளும் இங்கே உள்ள சிவில் அமைப்பு சில போராடுற அமைப்புகளும் ஒரு தமிழ் மக்களை ஒரு உண்மையான கோரிக்கையை, உண்மையான திசையை நோக்கி பயணிக்க விடாமல், அவர்களுக்கான இழந்த இறமையை பெறுற பாதைக்கு போடாம இலங்கையிட்ட தீர்வு கேட்கிற விஷயங்கள்ல தான் கேட்டுக்கொண்டிருக்கணும். இலங்கையிட்ட தீர்வு கேட்கிற சோசியலிச கொள்கையில இருக்கணும். சோசியலிசம் தோத்துட்டு ரஷ்யாவில் அவைக்கு விளங்கையில். அப்போ நாங்கள் எப்படி எங்களோட தீர்வை பெறலாம், நவீன உலகில் நாங்கள் எப்படி வாழலாம், இந்த உலக ஒழுங்கை எங்களை எப்படி பொருத்தி கொள்ளலாம்ன்றதை நாங்கள் அறிவுபூர்வமாக யோசிக்கணும். அப்போ இது பழைய அந்த பண்டைய அறிவில் இருந்தால் அந்த அடிமத்தனத்தில் இருக்கிறவர் இப்படித்தான் சிந்திப்பினோம். அவர்களுக்கு சிங்களவரோட முதல் ஆரம்பத்தில் இறமையோட வாழ்ந்த இனம், அதுக்கு பிறகு போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் வந்தப்ப சிங்களவர்கிட்ட அது அந்த அடிபணிஞ்சு வாழ்ந்த பழையின ஒரு இனமாக வந்துச்சு. அது இடையில
அதை தகர்த்தெறிஞ்ச ஒரு எங்களுக்கான ஒரு தெய்வம் இருந்தது. அதுதான் எங்களுக்கு எல்லாத்தையும் உலகத்துக்கு இன்றைக்கு உலகத்துக்கே வந்து எங்களை காட்டி விட்டு போனது. நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உலகத்துக்கு, எங்களோட செய்திகள் வந்து இருட்டடிப்பு செய்யப்படுது, உண்மையான குரல்கள் அமர்த்தப்படுது. அப்படி இருந்தும் நாங்கள் எங்களோட இளமையை இழந்த இளமையை திருப்பி கேட்கிறோம். வரலாற்றை கதைக்கிறது வந்து எந்த சட்டத்திலையும் வந்து தண்டிக்க இயலாது, பிடிக்க இயலாது, தண்டிக்க இயலாது, அதன் மறுக்க இயலாது. வரலாறு வந்து யாரும் பேசலாம். எங்களோட வரலாறை வந்து எங்களோட மூதாதையிட்ட வரலாறை கதைக்கிறது 6வது சட்டத்தாலோ இந்த சட்டத்தாலையும் பிடிக்கல. ஆனா அவர்கள் வரலாறு எங்களுக்கு சொல்லப்படுறதும் எங்களை ஊக்குவிக்கப்படுறதும் வந்து தமிழீழ விடுதலை புலிகளோட வரலாறு மட்டும்தான் ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு உந்து சக்தியை வந்து அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கணும் மறைமுகமாக. அவர்களுக்கு வந்து உலகம் முழுக்க தடையை வச்சிருக்கணும். உலகம் முழுக்க தடை எங்கேயும் தடை. அதோட இதை வச்சுக்கொண்டு தான் அவர்கள் தங்களோட அரசியலை கொண்டு போயிடணும். நீங்க பாத்தீங்கன்னா அண்மை காலமா இலங்கையில் நடக்கிற அனைத்து விஷயங்களுக்கும் வந்து தமிழ் புலிகள் என்ற ஒரு வசனம் தான் பாவிக்கப்படுது. நீங்க அண்மையில பாடகர் கைதுகள் எல்லா விஷயங்களுக்கும் வந்து இந்த விஷயம் தான் பாவிக்கப்படுது. அது அதுல நோக்கம் என்னன்னா, தமிழர்கள் வந்து இப்போ பயங்கரவாதிகள் என்ற ஒரு சொல்ல பாவிக்கிறது தான் இந்த இந்த விடயம் நடந்து கொண்டிருக்கு. அவர்கள் இழந்த இறமையை போராடினவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல. அதை பேசுறதுக்கு அதை வந்து தமிழ் அரசியல்வாதிகள் அந்த கோரிக்கையை, மக்களும் அந்த கோரிக்கையை முன்வைக்கல அந்த பயங்கரவாதம் என்ற சொல்லிலாம் போகும். அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள். அதாவது அண்மையில் இளம் பாடகர் சங்கீத் அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் பாடலை பாடினார் என்ற குற்றச்சாட்டுக்காக பயங்கரவாத தடை சட்டத்துக்கூடாக கைது செய்யப்பட்டிருந்தார். பின்பு அந்த கைதுக்கு எதிராக உலகளவு ரீதியில் மக்கள் போராட்டங்கள் வெடிக்க தொடங்கியது. அந்த போராட்டத்தின் விளைவாக அவர் மீண்டும் சாதாரண சட்டத்துக்கு மாற்றப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். என்ன நோக்கத்துக்காக இந்த கைது நடைபெற்றிருக்கின்றது நீங்கள் பார்க்கின்றீர்கள்? இவர்கள் வந்து இப்ப இங்க வந்து வடகிழக்குல வந்து இப்ப ஒரு தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு ஒரு மாய சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு. மாய சுதந்திரம். அப்ப அவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள். அவர்கள் இந்த விவரங்கள் சேகரிக்கப்படுது. ஆனா திறந்த வெளி சிறையில வந்து அவர்கள் கொஞ்சம் சுதந்திரம் போல நகர விடப்பட்டிருக்கு. அது இப்போ உள்ள தலைமுறை அது ஒரு சுதந்திரம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதுல வந்து அனைத்து பாடல்கள் படிக்க, அனைத்து விடயங்களுக்குலையும் வந்து ஒரு திறந்த வழி ஒன்று காட்டப்படுது. இந்த அரசு வந்து இப்போ வந்துக்கிற அரசு மேற்கு இந்த ஆதரவுல இருக்கிற அரசு வந்து பொருளாதார நெருக்கடியிலும் இருக்கிறபடியால மக்களுக்குரிய சுதந்திரத்தை கொடுக்கணும்ன்ற ரீதியில வந்து அதுகளை இலகுபடுத்தினதை பயன்படுத்தி கொண்டு கலைஞர்கள் அவர்கள் எல்லாரும் தங்களோட பாட்டில், அதாவது அவர்கள் எதிர்பார்த்ததை விட இந்த எங்கட சுதந்திர வரலாறு, எங்கட வீரம் வந்து இங்கே பேசப்பட்டு இளையோர்களுக்குள்ள அதிகம் பேசப்பட்டு கொண்டு வரைக்கல இளையோர்கள் வந்து அதை தேட முடியுமா? ஒரு ஹீரோவை விரும்பினோம், நிழல் ஹீரோவை விரும்புகிறவருக்கு, அதாவது தமிழ்நாட்டில் நடந்த அந்த விஜய் அவர்கள் அந்த வெற்றிக்கு பிறகு வடகிழக்கு ஒரு கொந்தளிப்பான நிலைமையில வருது இளைஞர்களிடத்துல. அப்ப அவர்கள் வந்து வீரத்தை தேடிக்கல வந்து அப்ப இங்க வந்து ஒரு எழுச்சி ஒன்று வருது. அப்ப அதை நிப்பாட்டணும், அதை தடுக்கணும். அதே நேரம் வந்து இதையே பயன்படுத்தி வந்து இங்க ஒன்றும் இல்லைன்ற ரீதியில வந்து உலகம், அதான் முக்கியமா ஐரோப்பிய ஒன்றியம் வந்து தமிழ விடுதலை புலிகள் அந்த தடையை நீக்கக்கூடிய நிலைமை வருது. ஏண்டா அந்த முதலீட்டாளர்கள் முக்கியமா வந்து அந்த தடை நீக்கினால் சர்வதேச முதலீடுகள் வந்து வடகிழக்கு சார்ந்து வரும். ஏன்னா இலங்கை அரசாங்கம் பொருளாதார நெருக்கடியில் இருக்குது. அப்ப அதுவும் அந்த நோக்கத்திலையும் அதை தடுக்கிறதுக்கும் அவர்களுக்கு வந்து தமிழர்கள் வந்து பொருளாதார அதை என்னன்னு சொன்னா பண்டைய காலம் மாதிரி வச்சிருக்க தமிழர்களை வந்து அந்த அடிமைகள். அப்ப உணவுக்கு முந்தைய அரசர் காலத்துல அதுல எல்லாம் இந்த உணவுக்கு தான் போய் நிற்பினோம். இந்த அரசன் சொல்றத கேட்பினோம். இங்க பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல நலிவுட்டு போய் விதிப்பினோம் மக்கள். அப்படி ஒரு நிலைமை இங்க உருவாக்கப்பட்டிருக்கு. அதை நான் இதில் கதை கேட்கல, முதல் கதை கேட்க நான் ஒரு விஷயத்தை சொல்லல, இப்ப சேர்த்து சொல்றேன்டா, இந்த போராடுற தாய்மார் வந்து ஒரு வயதானவர்கள், வறுமையில உள்ளவர்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே போராடினோம். புலம்பெயர் மக்கள் கடந்த காலங்களில் வந்து அவர்களுக்கான உதவிகள், அதாவது உலருணவு உதவிகள் வந்து அதிகமாக இருந்தது. இப்போ உலக அளவிலேயும் பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த தாய்மாரை வந்து ஒரு கவசமாக, ஏற்கனவே எங்களோட பெரிய விடுதலை போராட்டத்தை கவசமாக இருந்து பாதுகாத்த புலம்பெயர் தமிழர்கள் இந்த பாதிக்கப்பட்ட தாய்மார்களுக்கும் வந்து அவர்கள அந்த கருணையை காட்டணும், அந்த போராடுற மக்களுக்குரிய கவசமாக இருக்கணும்ன்றதையும் கேட்டுக்கொண்டு இந்த நெருக்கடிகளை எல்லாத்தையும் வந்து போக்குறதுக்காக வேண்டித்தான் இலங்கை அரசாங்கம் அதோட முக்கியமாக வந்து இதே சமநேரத்தில் தமிழ் அவரை கைது செய்து நீங்கள் சொன்ன மாதிரி அவைய கைது நோக்கம் வேற. ஆனால் அந்த எழுச்சி, மக்கள் எழுச்சி உலகளாவியில் அது பெரிய அளவில் போனோன்னே முக்கியமாக வந்து வெளியுறவுத்துறை, அதாவது கனடா ஒரு மேயர் அதை கண்டிக்கிற
அமெரிக்க வெளியுறவுத்துறைக்கெல்லாம் அந்த தகவல் அதாவது நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பினாங்க. அந்த எங்களோட போராட்ட செய்தி சொல்றதுக்கு முதலே நாங்கள் அந்த கடிதத்தை இமெயிலில் அமெரிக்க வெளியுறவு செயலர் ரூபியோக்கு அனுப்பினாங்க. அப்போ அவர்கள் வந்து இப்போ என்னண்டா அதை நீங்கள் இப்போ பூகோள ரீதியாக அதை நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் இப்போ இந்த அரசுக்கு வந்து மேற்கு நாடு தான் ஆதரவளிச்சிருக்க, முக்கியமாக அமெரிக்கா ஆதரவளிக்குது. உங்களுக்கு இலவசமாக 10 கிளிகளை கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு அரசு அப்படி தான் நடக்கும். தனக்கேற்ற மாதிரி பல ஒப்பந்தங்களும் இப்போ ஒரு 3 வருஷத்துக்குரிய ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு அமெரிக்காவோட. இந்த வடக்கு கிழக்குல எல்லாம் ஆங்கில பாடசாலையில், கூடுதலாக வெண்ணி பாடசாலையில் வந்து ஆங்கிலம் கற்பிக்கிற ஆசிரியர்கள், அமெரிக்க ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறான். எல்லா இடமும் படிப்பிக்கிறான். அது ஒரு ப்ரொஜெக்டாக மாதிரி நடக்குது. அப்போ இங்கே வந்து அவன் பிரசன்னம் இருக்குது. அப்போ இது ஒரு பயங்கரவாதம் ஒரு விஷயம் ஒன்று வரைக்கல, அவர் கைது செய்ததுன்ற ஒரு விஷயம் வரைக்கல. அந்த உங்களுக்கு தெரியும், அந்த அப்படி ஒரு விஷயம் வந்து ஒரு 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 அந்த அமைதியான அந்த உலகத்துக்கு ஜனநாயக நாடுகள் அதை அந்த இடத்துல நிற்கலாம். அவன் என்ன சொல்கிறது, அவன் இருப்பு வந்து கேள்விக்கு உள்ளாக்கப்படுது. அப்போ உடனடியாக அவை தலையிட்டதன் அடிப்படையில் நீங்கள் சொன்ன மாதிரி உலக போராட்டம் எல்லாம் போனோன்னே அவர்களுக்கும் அந்த எல்லா மக்கள் போராடினோம். அப்போ இது வந்து இப்போ ஒரு அவைக்கு இந்த ஆட்சிக்கு ஒரு எச்சரிக்கையாக வருது. அப்போ உடனடியாக வந்து அவர்கள் வந்து அவர்களோட தொடர்படுத்த வச்சுக்கொண்டு அந்த விடுதலையை செய்யணும். அவை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளினோம். தாங்கள் அதை விடுதலை செய்த மாதிரி ஒரு தோற்றப்பாடு. அதாவது தங்களோட வாக்கு வங்கியை நீங்கள் பாருங்கள், வடக்குலேயும் சரி தெற்குலேயும் சரி என்பிபி வந்து தன்னோட வாக்கு வங்கியை பாதுகாக்க பார்க்குது. சரியான அச்சத்தில் இருக்கணும். தங்களோட ஆட்சியை கொண்டு போகிறதுக்கு சரியான அச்சத்தில் இருக்கணும். அதை வந்து இப்போ அரசியல்வாதிகள் அதை வேறு வழியில் சொன்னாலும், ஆனால் நாங்கள் வந்து எப்படி கேட்கணும்னா எங்களோட இளமையை கேட்கணும். இப்போ சமஷ்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்க 13 இந்தியா கொண்டு வந்தான்னு சொல்லி இன்றைக்கு தேர்தல் நடக்கல, தேர்தல் வைக்கல, காசு கொடுக்க எல்லாம் வந்து அதே மாதிரி தான் சமஷ்டிக்கு வந்து அவன் தேர்தல் வைக்காட்டி நாங்கள் என்ன செய்தது, அவன் காசு தராட்டி என்ன செய்தது. அப்போ ஒற்றியாட்சி தான். இப்போ ஐக்கிய ராஜ்யா எல்லாமே இப்போ கஞ்சந்தரமான ஒரு இடத்த விளக்கம் சொன்னாலும் இலங்கைன்ற கட்டுப்பாட்டுக்கு இருக்கிற தீர்வு வந்து எங்களுக்கான தீர்வு இல்லை. ஏன்னா எங்களோட இறமையை நாங்கள் கேட்கணும். நாங்கள் அவைன்ற இடத்த நாங்கள் கேட்கலி, எங்களோட நாட்டை நாங்கள் கேட்குறோம். அது வரலாறு. அப்போ இந்த வரலாறை பேசணும் நாங்கள். மக்களுக்கு இப்போ இது வந்து இனியும் தாமதிக்கக்கூடாது. அவசரமாக வந்து அந்த வரலாறை மக்களுக்கு சொல்லணும். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த பாடகர்களும் வந்து நான் நேரடியாக அவரை தொடரெடுக்க யோசிச்சுக்கலாம். அவர்கள் முடிஞ்சால் தமிழ் இனம் வாழ்ந்த வரலாறு. இப்போ நான் பார்த்தேன் அண்மையில் நடந்த யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு போராட்டத்தில் காணி மீட்பு 36 வருடம் காணி மீட்பு போராட்டத்தில் பார்த்தேன். அங்கே ஒரு பாதிரியார் ஒரு பாதிரியார் கதை கேட்கல, அவர் வரலாற்றை கதைக்கிறார். தமிழர்கள் ஆண்ட மண், தமிழர்கள் காலனித்துவத்துக்கு முதல் தமிழர்கள் ஆண்டார்கள் என்று அவர் கதைக்கிறார். அப்போ இதை எல்லாரும் பேசணும், அதிகாரமாக பேசணும். முக்கியமாக இந்த தமிழ் அரசியல்வாதிகள், தேசிய ரீதியான அரசியல்வாதிகள் வந்து எங்களை வரலாற்றை பேசணும். ஏன் நாங்கள் வரலாற்றை பேசுகிறோம் இல்லையா? அண்ணன் சொன்னது வரலாறு என்ற வழிகாட்டியன். அப்போ அண்ணன் வரலாறு என்று எதை சொன்னவர், எந்த வரலாறை சொன்னவர்? அப்போ எங்களோட மக்கள், எங்களோட தமிழர்கள் ஆண்ட இந்த நாடு எங்கட நாடு என்றதான் அவர்கிட்ட வரலாறு. அப்போ அண்ணன் வரலாறு வழிகாட்டியன் சொன்னார். அப்போ இந்த நாட்டை நோக்கி நான் போகிறேன், அதான் இந்த வழிகாட்டியன் தான் அவர் சொன்னவர். அப்போ அந்த வரலாறை நாங்கள் அதை காட்டி நாங்கள் இந்த அன்னைக்கு செய்கிற துரோகம் இது பார்க்கப்படும். இல்லை எல்லாரும் அவரை மிஞ்சி உலகத்தில் ஒரு தலைவர் இல்லை. தமிழ் மக்களுக்கு அவரை இப்போ இந்த இளையோர் தலைமுறையும் பார்த்தா இந்த பொடியன்ற பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அதை கேட்கும்போது அந்த அப்பனுக்கு அப்பன் அப்போ வந்து நின்றாம் அந்த வரி கேட்கும்போது எங்களுக்கு புல்லரிக்குது. அப்போ அதே மாதிரி அந்த அன்னையிட சொன்ன வரலாறு வழிகாட்டி என்ற அண்ணன் சொன்ன வரலாறை தயவு செய்து கதைங்கோ, மக்களுக்கு சொல்லுங்கோ. இல்லை யாரும் பேசுறீங்க இல்லை, நாங்கள் காலனித்துக்கு முதல் நாங்கள் எப்படி இருந்தோம் என்றதை கட்டாயம் நாங்கள் சொல்லணும் என்று நான் எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறோம். வரலாறு தான் எங்களுடைய வழிகாட்டி என்பதை தேசிய தலைவர் அடிக்கடி ஞாபகப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே எங்களுடைய வரலாறு எப்பொழுதுமே வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அந்த வரலாற்று பிழை நடக்குமானால் நிச்சயமாக எங்களுடைய வழிகாட்டியில் தவறு ஏற்படும் என்பதுதான் உண்மையான விடயம். அதை நீங்கள் சரியாக சொல்லியிருக்கின்றீர்கள், வரலாறு முக்கியம் என்பதை. அந்த வகையிலே இந்த இளைஞர்களுடைய கைதுக்கு பின்னால் அவர்களுடைய அரசியலும் இருக்கின்றது என்பதை நிச்சயமாக நாங்கள் மறுப்பதற்கில்லை. ஏனென்றால் ஸ்ரீலங்கா வரை அடுத்து மாகாண சபை தேர்தல் வர இருக்கின்றது. இந்த மாகாண சபை தேர்தலை வைத்துக்கொண்டு இப்படியான கைதுகளை உருவாக்கி தாங்களே அவர்களை விடுதலை செய்து தங்களுக்கான அந்த ஆதரவை, மக்கள் ஆதரவை பெறுவதற்கான முயற்சிகளும் முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே மறக்க முடியாது. தொடர்ந்து இந்த கைதுக்கு பின்னால் இப்போது பார்க்கின்ற போது ராஜபக்ச குடும்பங்களிலே தொடர்ச்சியாக கைதுகள் நடைபெறுகின்றது. ஆனால் அந்த கைதை சில தமிழ் அரசியல்வாதிகள் சொல்கின்றார்கள், இது அவர்கள் தங்களுக்குள் கதைச்சு பேசித்தான் இந்த கைதுகளை செய்கின்றார்கள், இதில்
ஒன்றும் நடக்கப் போவதில்லை என்று கூட சிலர் சொல்லுகின்றார்கள். இந்த கைதுகளை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இதற்குள் அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கின்றதா அல்லது உலகத்தை ஏமாற்றுவதற்கான முயற்சியாக பார்க்கின்றீர்களா? இதை நாங்கள் ஏற்கனவே முந்தி நடக்க நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒரு கொலைகாரனை வந்து கள்ளன் என்று சொல்லி விடுறது. கள்ளன் மட்டும்தான் அவன் கொலை செய்யலை. அப்போ அவை இனப்படுகொலையாளிகளை வந்து அவர்கள் பாதுகாக்கிற ஒரு பொறிமுறை தான். அதாவது அவையே பாதுகாக்கிற அடிப்படை வந்து பேரினவாத சிங்கள பேரினவாத பௌத்த அடிப்படைவாதத்தை பாதுகாக்கிறது. அதன் நோக்கம்தான் அவர்களை வந்து நேரடியாக ஒரு போர்க்குற்றவாளிகளா இல்லாட்டி ஒரு இனப்படுகொலையாளியா அவர்களுக்கான விசாரணையில முன்னெடுக்க வந்து இலங்கையின் பௌத்தம் வந்து தோல்வி விடுது. அப்போ அதை காட்டிக்கொள்ளாமல் தங்களோட கட்டமைப்பு, அதாவது பௌத்த அடிப்படை கட்டமைப்பை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து இவர்களை கள்ளரண்டு மட்டும் அவர்கள் அது வந்து சில நேரம் அவரோட பேசி செய்யலாம் இருக்கலாம். ஏன்னா அவர்களையும் பாதுகாக்கிறதுக்கு சீனா போன்ற நாடுகள் இருக்குது, பெரிய நாடுகள் அவர்களுக்கு பின்னாலையும் இருக்க வேண்டிய இலகுவாக அவர்களை கைது செய்து கொள்ள முடியாது. ஆனால் இப்போ இலங்கை அரசு இப்போ உள்ள அரசு வந்து பொருளாதார நெருக்கடியில் இருக்குது. ஏற்கனவே வந்து இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருக்குது. கடனில் இந்த அரசும் கடந்த முறை IMF அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டு $80 மில்லியன் வந்து காசே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவைக்கு வந்து இந்த முறை பல தேவைகளுக்கு வந்து பொருளாதாரம் இல்லை. அப்போ உலக வங்கிட்ட கடன் எடுக்கிறதுக்கு இலங்கை அரசு அந்த அனுர அரசு முற்படுது. அப்பேக்க வந்து ஈசல் குண்டு தாக்குதல் மேற்க குளிர்விக்கிறதுக்கும் நீதி நடக்குதுன்றதை காட்டுறதுக்கும் வந்து ஒரு கல்லில் பல மாங்காயை அடிக்கணும். அப்போ அதில் வந்து அவைகளை ஒரு சின்ன பிரச்சனையில் பிடிக்கிறது. பெரிய கொலை செஞ்ச இனப்படுகொலை செய்த ஆக்களை உங்களுக்கு தெரியும். டக்ளஸ் தேவானந்தா ஒரு துவக்கு வச்சிருந்தா 2 பிடிச்சவை. அப்போ இதுதான் இவன் அரசியல். அப்போ இவங்க வந்து அவங்களோட அடிப்படை பௌத்த அடிப்படை கட்டமைப்பை பாதுகாக்கலாம். அதுக்குள்ளே வந்து ஒரு விரிசல். அப்போ நாங்கள் இன்னொரு விஷயத்தை வந்து தட்டி போயிட்டோம். என்னடா அந்த அந்த ஒரு 70 வயது தேரர் வந்து ஒரு சின்ன பிள்ளைய அந்த பாலியல் வன்கொடுமை செய்த விஷயத்தை வந்து மறைக்கிறதுக்கும் இந்த கைதியா தமிழ் இளைஞத்த கைதை வந்து அவர்கள் பாவிச்சாங்க. ஏன்னா அதை நாங்கள் மறந்துட்டோம் எல்லாரும். அது பெரிய ஒரு 32 பிக்குமார் 22 பிக்குமார் கொண்ட போதைப்பொருள், அதாவது வடகிழக்கில் போதைப்பொருளுக்கு அடிப்படை வந்து பௌத்தத்துக்களால் தான் வருதுன்றதை நாங்கள் ஏற்கனவே எங்களோட போராட்ட காலத்தை நீங்கள் கேட்டுருந்தீங்களா ஆரம்பத்தில் என்னென்ன சொல்லிக்கிறீங்களேன்ட்டு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த தமிழ் பௌத்தம் இருந்தது. அப்போ தமிழ் பௌத்தத்தில் வந்து அவர்கள் இந்த பௌத்தர்கள் அந்த துறவிகள்ட அந்த துர்நடத்தைகள், அவர்கள் அந்த அதாவது இருக்கிற அரசனை வந்து கையாளுற விதங்கள், அழுத்தங்கள் செய்திருக்கிறத வச்சுக்கொண்டு தமிழர்கள் வந்து அந்த பௌத்தத்தை விட்டவை, அது விளையண்டு திருப்பி சைவத்துக்கு வந்தவைன்றதை நாங்கள் எங்களோட போராட்ட காலத்தில் சொல்லியிருக்கிறோம். அது இன்றைக்கு உண்மையாக இருக்கு பாருங்க. இன்றைக்கு அந்த துறவிகள்லாம் போதைப் பொருளை கொண்டிருக்கணும். அப்போ இவ்வளோ காலமும் கொண்டு இப்போ இப்படிப்பட்டதா இதுக்கு இவ்வளோ காலம் இவ்வளத்தை கொண்டிருப்பினோம், இவ்வளத்தை கொடுத்துருப்பினோம். அப்போ இதுதான் இங்கே நடக்குது. அப்போ இதே மறைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கதையை நாங்கள் மறந்துட்டோம். பெரிய ஒரு எதிர்ப்பு சிங்கள இடத்துல பௌத்தர்களை தேரர்களை வந்து சிங்கள மக்கள் மதிக்க இயலாத கட்டம் வந்தது. அப்போ இவர்கள் தான் இந்த நாட்டுக்கு ஒரு கேடு என்றது வந்து அம்பலப்படுத்தின நேரத்தில் வந்து இந்த கைது அதுக்கும் ஒரு பக்கத்தால் பயன்படுத்தப்படுது. இன்றைக்கு அந்த விஷயம் பேசு பொருளே இல்லை. அதையும் நாங்கள் அதில் முக்கியமாக கவனிக்கணும். கதைக்கிற நேரத்தில் வந்து நாங்கள் அவர்கள் வந்து பல இலக்குகளை அடையினோம். ஆனால் அதை வெற்றி அளிக்கலை. என்னன்னு சொன்னால் அந்த கர்மா இருக்குது. தமிழர்களுக்கு இனப்படுகொலை செய்த கர்மா, தாய்மார் படுற கண்ணீர், இந்த அதாவது போராளிகள், அவர்கள் அவயங்களை இழந்தவர்கள் எல்லாருமே வந்து இலங்கையின் பொருளாதார நெருக்கடி இருக்கபடியா அவர்களுக்கு வந்து இப்போ அவர்கள் நெருக்கடி இருக்கணும். இப்போ முந்தி வந்து புலம்பெயர் தமிழர்கள்ட்ட கூடுதலான உதவி கிடைச்சது. இப்போ வந்து அது மட்டுப்படுத்தப்பட்டது. இந்த அரசு வந்த உறவு அதுகள் எல்லாம் இப்போ வெளிநாட்டில் உள்ள அமைப்புகளுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கி சிக்கல்களை உருவாக்கி வந்து இங்கே தாயகத்தில் ஒரு எழுச்சி வந்துடக்கூடாது, இல்லாட்டி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுதந்திரத்துக்கான சிந்தனை வந்துடக்கூடாதுன்றதுல வேலை செஞ்சவன். அதால் வந்து ஆனால் அதை தாண்டி வந்து உதவிகள் கிடைச்சாலும் வந்து அது பெரிய லெவலில் இல்லை. இப்போ கொரோனா நேரம், அதுக்கு முந்தின நேரம், ஒவ்வொரு வெள்ள நேரம் புலம்பெயர் தமிழர்கள் எப்படி உதவி செஞ்சாலும் உங்களுக்கு தெரியும். நாங்கள் பார்த்து நாங்கள் எப்படி தமிழர்களுக்கு அந்த இனமாக வந்து உதவி கொண்டிருந்தவை. இப்போ அதெல்லாம் இப்போ சர்வதேச அளவில் பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் இந்த உதவிகள் இருந்தது. இன்றைக்கு அதெல்லாம் ஒரு இறுக்கமான நிலைமைக்கு வந்திருக்கு. அது வந்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு சனம் வரைக்கலாம். அது சிந்திக்கும், எனக்கான இறமையை சிந்திக்கும், தனக்கான பாதுகாப்பு சிந்திக்கும், தனக்கான அடுத்தடுத்த நகர்வுகளை சிந்திக்கும். இது வந்து உணவு நெருக்கடிகளை மட்டும் இருந்தால் நாளைக்கு என்ன உணவு வேணும் என்று தான் சிந்திக்கும். அதான் மனித உயிர் வாழ்வு என்ற நோக்கம். ஆரம்ப காலத்தில் உணவு, உடை என்ற பிரச்சனைகள் எது கேட்கல வந்து எதையும் சிந்திக்கல மனிதன். அப்போ அதை மாதிரி இப்போவும் வந்து எங்களை மக்களை வந்து அடிமட்டத்தில், அதாவது முக்கியமாக போராடுற தரப்புகள் எல்லாமே வந்து பாருங்க. இப்போ UTPS வேறு ஆக்களை பார்த்தீங்கன்னா அப்போ பொருளாதாரத்தில் நல்லா இருப்பினோம்.
அவருக்கு உதவுறது கொடுக்குறது அந்த யூடியூப்பில் பார்க்குறதுல பார்த்தா மற்ற சனம் சரியாக வேதனைப்படும். ஆனால் உண்மையாக இனத்துக்காக வேண்டி போராடினவன், இனத்துக்காக வேண்டி போராட்டங்களை செய்கிறவனை பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட நிலைமை வந்து கடும் மோசமாக தான் இருக்கு. அப்போ அதை வந்து திட்டமிட்டும் செய்யப்படுது. இது வந்து இலங்கை இந்த உளவுத்துறை திட்டமிட்டும் அவர்களை வந்து இப்போ அவர்களுக்கு ஆதரவு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையான போராட்டத்துக்கு வந்து ஒரு ஆதரவு இல்லை மாதிரி தோற்றப்பாட்டு காட்டப்படும். ஏனெண்டா இதை விரும்பியில மக்கள்ன்ற மாதிரி அவைக்கு ஒரு சலிப்படையவைகள் உளவியல் ரீதியாக தாக்கப்படும். ஆனால் உண்மை அங்கதான் இருக்குது. எந்த விஷயம் இருட்டடிப்பு செய்யப்படுதோ, எந்த விஷயம் வந்து எதிரிக்கு வலிக்குதோ அதுதான் உண்மையான போராட்டம். அதை நாங்கள் செய்கிறோம். அந்த கைது வந்து அவன் அங்கே உலக வங்கிட்ட வந்து பொருளாதாரத்தை பெறதுக்கு நெருக்கடி, சரியான நெருக்கடியில் இலங்கை அரசு இருக்கு. அதை பெறதுக்கான தான் இந்த நீதி வர்ற மாதிரி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விஷயங்கள் நடத்தப்படுது. அதுவும் கொலைகாரர்களை வந்து அவர்கள் திருடர்கள் என்று மட்டும்தான் அந்த கைதுகள் நடக்கும். நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஸ்ரீலங்கா அரசு நீண்ட காலமாக உலகத்தை ஏமாற்றி வருகின்றது. அது 2009ஆம் ஆண்டுக்கு முன்பும் சரி பின்பும் சரி தொடர்ச்சியாக சாதுரியமாக உலகத்தை ஸ்ரீலங்கா அரசு ஏமாற்றி வருகின்றது. இந்த ஏமாற்றத்தின் செயற்பாடாகத்தான் இப்படியான விடயங்களையும் பார்க்க முடிகின்றது என்பதை நீங்கள் தெரிவித்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக அதுதான் உண்மையும் கூட. ஏனென்றால் இன்று பொருளாதாரத்திலே மிகவும் வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற ஸ்ரீலங்கா உலகத்திடம் கையேந்தி நிற்கின்ற நிலையில் இருக்கின்றது. ஆகவே உலகத்திடமிருந்து பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இப்படியான மனித உரிமைக்கு எதிராக நடைபெறுகின்ற விடயங்களை தாங்கள் சீர் செய்கின்றோம் என்று காட்டுகின்ற ஒரு வேலை திட்டத்தை அவர்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுதான் நடைபெறுகின்றது போல் தெரிகின்றது. நாங்கள் எங்களுடைய அரசியலை சரியான முறையில் நகர்த்தி சென்றால் எங்களுடைய அரசியலை வெல்வதற்கு ஏதுவாக அமையும். இப்பொழுது ராஜ்குமார், செம்மணி என்பது மிகவும் ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. செம்மணியிலே தொடர்ச்சியாக மனித எண்புக்கூடுகள் மீட்கப்படுகின்றது. எங்களுடைய உறவுகள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய அம்மாமார், எங்களுடைய சகோதரிகள், எங்களுடைய அண்ணன்மார், தம்பிமார், இவர்களுடைய அந்த எண்புக்கூடுகள் தொடர்ச்சியாக வெளிவருகின்ற போது மக்கள் மத்தியிலே ஒரு பதட்ட நிலை இருக்கின்றது. இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் ஒற்றையாட்சிக்குள் முடக்கப்பட்டு விடுமா என்றொரு அச்ச உணர்வும் இருக்கின்றது. இந்த விடயத்தை சர்வதேச ரீதியாக கொண்டு செல்ல வேண்டிய கடப்பாடு ஒவ்வொரு தமிழருக்கும் இருக்கின்றது என்றுதான் எங்களால் பார்க்க முடிகின்றது. என்றால் இது தமிழின் அழிப்பின் சாட்சியாக இருக்கின்றது. இதற்கான முயற்சிகளை இந்த தமிழ் அமைப்புகளோ அல்லது தமிழ் அரசியல்வாதிகளோ காத்திரமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்கின்றார்களா, அல்லது என்ன நிலையில் இருக்கின்றது இந்த செம்மணி விவகாரம், என்ன நிலையில் இருக்கின்றது இப்போது? செம்மணி என்றது வந்து எல்லாருக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியதுக்கு உண்மை. அது வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களை இப்படியோ நடக்குது அன்றைக்கெலாம் இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு போயிடணும், இல்லாட்டி இந்த பிரச்சனைகளை நாங்களும் இதெல்லாம் ஈடுபட்டு எங்களுக்கு இதான் நடக்கும்ன்ற ஒரு எச்சரிக்கையை தான் தமிழ் மக்கள் பார்க்கணும். வேண்டாம், அதுக்கு காரணம் வந்து அரசியல் தரப்பு, தமிழ் சிவில் தரப்பு வந்து அந்த இப்போ அரசியல் பிரச்சனை. செம்மணி வந்து தமிழ் மக்கள் அரசியல் பிரச்சனை, அரசியல் தீர்வு சம்பந்தமான இறமை பிரச்சனை. இறமை தான் எங்களை இப்படி ஒருங்களை அழித்து இப்படி எல்லாம் செம்மணியாக பார்த்தவரும் இவர்கள் 13 சமஸ்யம் கேட்க போகிறாங்கன்றதான் கேள்வி. அப்போ இது வந்து இப்படி ஒரு ஒரு இனத்தை அழித்து இனத்துக்கு இப்போ இவர்கள் வந்து இப்போ இலங்கைன்ற ஒரு நாடு இல்லை. 48க்கு முதல் இலங்கைன்ற ஒரு நாடு இல்லை. அதுக்கு பிறகு பிரித்தானியர்கள் வந்தவரை தான் போய்களை வந்து அவர் 2 பேரும் நாங்கள் உண்டாயிருக்கிறோம், நாங்கள் இவரை பாதுகாப்போம் என்று சொல்லித்தான் இலங்கையே உருவாக்கப்படும். அதுக்கு முதல் இலங்கைன்ற ஒரு நாடு இல்லை. அப்போ அப்படி இருக்கைகளை வந்து நாங்கள் அரசியல்வாதிகள் இப்படி ஒரு அழிவு நடந்த பிறகு அப்படியே கண்ணால பார்க்குறோம். நாங்கள் என்ன கேட்குறோம்? இப்போ நாங்கள் ஒரு எங்களுக்கான இளமையை மீள கேட்க போகிறோமா, இல்லாட்டி நாங்கள் இப்போ இலங்கை ஒற்றையாட்சியே சமஸ்தியா 13 ஒற்றையாட்சியை கேட்க போகிறோமா? இதெல்லாம் எங்களுடைய அரசியல் பிரச்சனை. இப்போ நாங்கள் ஒரு தீவிரத்தை கொண்டு போகாமல் இலங்கை அரசாங்கம் உலகத்துக்கு காட்டுறது நான் நீதியை கொடுக்குறேன். இப்போ தெற்குல மனித உரிமை என்று சொல்லிக்கொண்டு உலக வங்கி பணத்தை எடுக்கிறதுக்கான விஷயம், வடக்கில் வந்து இதுக்கு ஒரு பெரிய நிதி வந்து இலங்கை அரசு பெற்றிருக்குது. வந்து இந்த இதை காட்டி தான் நிதி பெற்றுக்கொண்டிருக்கு. இப்போ IMF கிட்ட வாங்கின நிதியில் வந்து இந்த செம்மணி என்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. பல மனித உரிமை சார்ந்த விஷயங்களில் வந்து தங்களோட பணம் வந்து விரயமாக்கப்படுது. அதாவது அதுதான் பொருளாதாரத்தில் நாங்கள் ஒன்றும் செய்யலாமல் இருக்கின்ற விளக்கங்கள் வந்து திட்டம் உலகத்துக்கு சொல்லப்படுது. அப்போ அவர்களும் உலகத்துக்கு தெரியாமல் இல்லை. நீங்கள் சொல்லுங்க, உலகத்தை பேய் காட்டணும், உலகத்துக்கு தெரியுது.
இலங்கை அரசுன்ற கட்டமைப்புகள் எல்லாமே ஊழல் கட்டமைப்புகள். இது அதுகளை வந்து இப்போ இந்த அனுர அரசால நிமித்தவும் இல்லாது. ஏன்னா அது ஏற்கனவே இருந்த ஊழல்ல உப்பி போன ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது. எந்த துறையை எடுத்தாலும் எங்கேயுமே வந்து கையூட்டல்லாம். அப்போ அது எங்கேயுமே நகராது. அது இலங்கைக்கு வந்து என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புயல் நேரம் கொடுத்த உலருணவு இந்த உதவிகள் வந்து எங்கேன்னு தெரியாது. இன்றைக்கு இந்த வீடெல்லாம் கட்டுறதுக்கு 50 லட்சம் 1 கோடி எல்லாம் சொன்னெல்லாம் எங்கேருந்து அந்த கதையெல்லாம் காத்தோட போயிடுது. அப்போ இதெல்லாம் நாங்கள் அப்போ நாங்கள் இதெல்லாம் தாண்டி போய் கேட்க வேண்டிய விஷயம் வந்து எங்களோட இறமையை இழந்த இறமையை நாங்கள் கேட்கணும். காலனித்துவத்துக்கு முதல் எங்களுக்கு இழந்த இறமையை கேட்கணும்ன்றதான் கேட்கணும். இதில் நான் நிறைய நேரம் காய்ச்சிட்டு நினைக்கிறேன். நான் யோசிக்கிறேன் இந்த வெளிநாடுகள் எல்லாம் முக்கியமாக எல்லா புலம்பெயர் நாடுகளையும் தமிழர் இருக்கிறோம். அதெல்லாம் வந்து நோர்வேயில் வந்து உறுதியான ஒரு நோர்வே ஒரு பணக்கார நாடு, பொருளாதாரத்தில் முன்னேற நாடு, சக்தியான நாடு. நோர்வே அரசாங்கத்தில் எங்களை அங்கே இருக்கிற சக்தி வாய்ந்த அமைப்புகள், அங்கே உள்ள சிவில் செயற்பாட்டாளர்கள் இவர்கள் இணைஞ்சே நோர்வே அரசாங்கத்தில் வந்து காலனித்துவத்துக்கு முதல் சட்டத்தில் சர்வதேச நீதிமன்ற சட்டத்தின்படி எங்களோட இறமை இருந்ததா இல்லையா என்றதையும் கேட்கலாம். எங்களை இறமையோட நாங்கள் இருந்த என்றதையும் நாங்கள் கேட்கக்கூடாது. புலம்பெயர் தமிழர்கள் ஒவ்வொரு நாடுகள்லேயும் அந்தந்த நாடுகள் அரசுகள்கிட்ட வந்து ஒன்று நோர்வேயை வந்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு அந்த 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 வழக்கை இல்லாட்டி அந்த கோரிக்கையை ஒரு மனுவை முன்வைக்கிறதுக்கு தமிழ் மக்கள் காலனித்துவ 1960 காலனித்துவ சட்டத்தின்படி தமிழர்கள் தங்களோட இறமையோட காலனித்துவத்துக்கு முதல் இருந்தவர்கள் இல்லையா ஓமா அது உண்மையா என்ற ஒரு வழக்கை சர்வதேச நீதிமன்றத்தில் போடுறதுக்கு அந்த நாட்டை கேட்கலாதான் என்று நான் ஒரு கேட்கிறேன். நாங்கள் இப்படியே நீங்கள் ஆரம்பத்தில் கதை கேட்க நாங்கள் இப்படியே தாமதிச்சு கொண்டு போகிறோமா, ஆக்கபூர்வமாக செயல்படாமல் போகிறோமா, நாங்கள் இப்படியே உணர்ச்சி அரசியலை காய்ச்சி கொண்டு இருக்க போகிறோமா என்றெல்லாம் ஒரு ஆரம்பத்தில் கேள்வியை கேட்டதுங்க. அதுக்கு தான் இப்போ கதைச்சு கொண்டு கேட்கல எனக்கு அந்த சிந்தனை வந்தது. நாங்கள் இப்படியே எங்களோட முக்கியமாக பார்த்தா நாங்கள் எல்லாம் எங்களோட போராட்ட வயதுகள் அந்த இனத்தை போராட்டத்தை பார்த்து வளர்ந்தவர்கள். நாங்கள் போராடுறோம். எங்களோட அடுத்த தலைமுறை நவீனமான இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும். நாங்கள் இந்த இந்த முன்னுக்கு வந்து நாங்கள் அந்த செயற்பாடுகளில் இறங்கிக்கல அவர்கள் தொடர்ந்து பயணிப்பார்கள். அப்போ எங்களோட இளையோர்களை வந்து வழிநடத்துகிற பொறுப்பு வந்து எங்களுக்கு இருக்குது. ஒரு ஆள் அதை கேட்கலாம். அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறார்களோ இல்லையோ ஒரே அரசிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாம். நாங்கள் வந்து இப்படியான விடயங்களுக்கு வந்து 1960 காலனித்துவ சட்டத்தின்படி சர்வதேச நீதிமன்றத்தில் வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாம். தமிழ் மக்கள் வந்து ரம்மியோட இருந்தார்களா என்று கேட்டால் எங்களுக்கு அதான பதில் கிடைக்கும். ஆமாம், நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுவது நியாயமான விடயம்தான். ஆனால் எங்களுடைய தமிழின் அழிப்பில் இவர்களுக்கும் நிறைவே பங்கிருக்கின்றது என்பதை நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் நாங்கள் அதற்காக எங்களுடைய நீதிக்கான செயற்பாடுகளை செய்யாமல் இருக்க முடியாது. எங்களுடைய நீதிக்கான செயற்பாடுகள் தான் எங்களுடைய உரிமைகளை பெறுவதற்கான கதவை திறக்கும். இப்போ நாங்கள் செம்மணியை பற்றி பேசியிருந்தோம். இப்போ செம்மணியில் தொடர்ச்சியாக இந்த எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டு வருகின்றது. சிறுவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள் என்று அகவை பேதமின்றி இந்த எண்புக்கூடுகள் மீட்கப்படுகின்றது. இந்த எண்புக்கூடுகளுக்கு உரிய உறவினர்கள் நிச்சயமாக எங்களுடைய மண்ணில் இருப்பார்கள் அல்லது வெளிநாடுகளில் இருப்பார்கள். ஏன் இந்த தகவல்களை தமிழ் மக்களாகிய நாங்கள் அல்லது தமிழ் அமைப்புகளோ அல்லது தமிழ் சிவில் அமைப்புகளோ அல்லது அரசியல் கட்சிகளோ ஏன் இந்த தகவல்களை திரட்டி தமிழின அழிப்பின் சாட்சியாக இதை வெளி உலகுக்கு கொண்டு வர முடியாது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இதில் என்ன சிக்கல் இருக்கின்றது? சிக்கல்னா சர்வதேச தலையீடு வேணும். தமிழ் மக்கள் பயத்தில் இருக்கிறாங்க. அவங்களை அச்சப்படுத்தினாங்க. ஒரு பாட்டு படிக்கிறவங்க பிடிக்கிறாங்க. இவ்வளவு நெருக்கடியெல்லாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இனிமேல்ன்ற நெருக்கடியே இலங்கையின் உளவுத்துறை கொடுத்து கொண்டிருக்குது அனைத்து துறைகள்லையும். அப்போ அவர்களுக்கு பயம். சாட்சியங்களே இன்றைக்கு காணாமலாக்கப்பட்ட தாய்மாத்த சாட்சியங்களே அவர்களே ஒரு சந்தேக கண்ணோட ஒரு போராட்டத்துக்கு போனால் ஒரு தாயை அவங்க செய்த சொல்றது அச்சுறுத்தல் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒரு வயது போன அம்மாவை அவ்வளோ அச்சுறுத்துறவங்க. இலங்கை அரசுக்கு பயம் வெளியே சொல்லிடாமல் இருக்குது. இராணுவம் இப்போ இன்னொரு விஷயம் இருந்தது, அந்த அச்சம் இருக்குது. இப்போ இன்னொரு விஷயத்த எனக்கு ஞாபகம் வந்தது, நான் சொல்ல முடிஞ்சா இலங்கை அரசாங்கம் இப்போ வந்து ஒரு புதிய வரி கொள்கை, அது வெளிநாடுகள் இருக்கிற மாதிரி வரி கொள்கையை கொண்டு அரசியல்வாதிகள் கேட்க வேண்டிய கேள்வியை நான் இதுக்கு சொல்கிறேன். கொள்கையை கொண்டு வலிக்கிறது. இப்போ அது ஏதோ டின் நம்பர்ன்ற ஒரு நம்பர், அதாவது டேக்ஸ் வருமானங்களை வெளிநாடுகளில் வளமுக நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் அது நடைமுறை இருக்கு. இப்போ இங்கே வந்து அதை கொண்டு வந்து மக்கள் பொருளாதாரத்தில் அழிஞ்சு போயிருக்கணும். அதுவும் முக்கியமாக வடகிழக்கு மக்கள் யுத்தத்துக்கு பிறகு
மீளவே முடியாது, அவர்களுக்கு எந்த அபிவிருத்தியும் இல்லாமல் இருக்கணும். ஆனா எங்களுக்கு மேலேயும் அந்த அந்த சுமையை கொண்டு செலுத்துறதுக்கும் பதிலா ஏன் வடகிழக்குல இந்த ராணுவத்தை எடுக்கலாமே, சும்மா ராணுவத்துக்கு என்ன நிதியை ஒதுக்குறீங்களா, அதிக நிதியை ஒதுக்குறீங்க. இதை வந்து அரசியல்வாதிகள் உலகத்துக்கு சொல்லணும், சர்வதேச நாடுகளுக்கு சொல்லணும், ராஜேந்திர இதுகளெல்லாம் அவர்கள் பேசுறது இல்லை. அப்ப இவ்வளவு விடயங்கள் இருக்கு எங்கட இனம். நீங்க சொன்ன செம்மணி சார்ந்து அனைத்து விடயங்கள் சார்ந்தும் இப்ப செம்மணிக்கு வந்து ராணுவம் தான் காரணம். என்ன வடகிழக்குல யாழ்ப்பாணத்துல இருந்த ராணுவம், அந்த செம்மணியில இருந்த ராணுவம் அந்த புதகுலியை செய்திருக்கின்றது சாட்சியங்களும் இருக்குது. இதான் நடந்தது. இப்படி ஒவ்வொரு இத்தனை இடங்கள்ல புதகுலிகள் இருக்கு. அப்ப இதுக்கு அடிப்படை காரணம் வந்து ராணுவம். அப்ப இந்த விடயத்தை வச்சுக்கொண்டு இந்த இந்த டெக்ஸை வந்து மக்களுக்கு திருப்பி தர்றேன்டா, ஏன் அந்த ராணுவத்தை எடுக்காவா, ஏன் அவ்வளவு நிதியை ஒதுக்குறீங்க, ராணுவத்தை இடன் வடகிழக்குல 2 லட்சம் 3 லட்சம் ராணுவத்தை ஏன் வச்சுக்கிறேன் ரெண்டாவே இதுக்கு தீர்வு வருமே, உலகம் கண் கொண்டு பார்க்குமே அந்த விஷயத்தை. அப்ப அது வந்து என்னத்தை தருமாண்டா, எங்களுக்கு இந்த 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 எங்களோட இனத்தை அழிச்சதுக்குரிய நீதிக்குரிய பாதையை துறக்கும். அப்ப எங்களோட மக்களுக்கு ஒரு துணிவு வரும். ஒரு நாங்கள் ஒரு ராணுவ ஒடுக்குமுறைக்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன சாட்சி சொல்ல சனம் வரும், அச்சுறுத்தல் இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த குமரகுருபன் என்ற ஒரு சட்டத்தரணியர் வழக்குக்கு போய் அவர் அச்சுறுத்தப்பட்டு லண்டனுக்கு போய் வந்துக்கிறாரு இப்போ என்ன திருப்பி. அப்படி கனவேருக்கு அந்த அச்சுறுத்தல் நடந்திருக்கு. ஒரு யாழ்ப்பாணத்துல இருந்த நீதிபதியா மாத்திருக்கிறாங்க. அதை கூட முல்லைத்தீவுல இருந்த நீதியரசர் எங்க போனாருன்னு எனக்கு தெரியா. அப்ப இதெல்லாம் நாங்க மறந்து போயிருக்கிறோம். அரசியல்வாதிகள் மீள இதை பேசுறது இல்லை. அப்ப இந்த விஷயங்களுக்கு தான் நாங்கள் வந்து அமெரிக்காண்ட தலையிட கேட்கிறோம். ஐரோப்பிய தலையிட்டா இவங்களை நம்ப இயலாது, இவங்களை அழிச்சவை, இவரை நாங்க வாழ இயலாது, இவை தொடர்ந்து அதைத்தான் செய்ய போயினோம். இவை இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளேக்கல இதுல இருந்து மீண்டால் பிறகு அதைத்தான் செய்வீனோம். இதுல மாட்டு இப்ப இந்த அரசு போனால் மீண்டும் வேற ஒரு அரசு வந்தா இதான் நடக்கும். இது வந்து இருக்கிறவர்களை பாதுகாத்துட்டு போற அரசு, பௌத்த கட்டமைப்பை பாதுகாக்கிற அரசு. அப்ப செம்மணி என்றது வந்து முழுக்க வந்து இராணுவத்தினால நடந்த ஒரு விஷயம். இராணுவத்தால செய்யப்பட்ட அந்த ஒடுக்குமுறை அது இன்றைக்கும் இருக்கு. வடகிழக்குல இராணுவம் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது, இன்றைக்கும் எல்லாம் கண்காணிச்சு கொண்டிருக்குது. அடுத்த கட்டம் எங்கே அவர்கள் வந்து ஒரு வன்முறை சூழலை உருவாக்குற வேலையும் அவர்கள் பார்க்கிறாங்க. ஏண்டா அப்பதான் அவர் தப்பிக்கொள்ளலாம். அதை வச்சுக்கொண்டு இலகுவாங்களை அடக்கிடலாம், இன்னும் எழுச்சி வர்றோம், நாங்க ஒன்று சேர்றோம், நாங்கள் அறிவியல் ரீதியாக கட்டிக்கார வாரம்னு அவை வந்து திருப்பியும் அப்படி ஒரு சூழலுக்குள்ள எங்களை கொண்டு போறதுக்கு பார்க்கணும். அப்படியான பல முயற்சிகள் வந்து பல பக்கத்தால் நடக்குதுன்னு நீங்கள் அவதானிப்பீங்க. இப்போ ஒரு எம்பி ஒன்று இருந்தோன்னு சரி தானே, 4 கதையை கதைச்சு மக்களை கோவம் மூட்டுறத என்ன சொல்றது வன்முறைக்கு தூண்டுற விளையாட்டுகள் நடந்து கொண்டிருக்கு. எங்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்குரிய நீதி எங்களுக்கு கிடைக்கணும். எங்களுக்கு செம்மணி எல்லாம் அதுக்குரிய பெரிய சாட்சி. அப்ப நாங்கள் கேட்க வேண்டியது வந்து 10 கேட்டா தான் எங்களுக்கு 9 கிடைக்கும். 1 கேட்டு போட்டு சமஸ்தியோ 13 1 கேட்டு 10 நாங்க புறையலாது. அப்ப எங்களோட இறமையை கேட்டா தான் நாங்கள் செம்மணியிலிருந்து எல்லா விஷயத்திலையும் வந்து எங்களோட இனத்தை வந்து நாங்க பாதுகாக்க முடியும். அதான் நீங்கள் குறிப்பிட்டது போன்று மக்களுடைய மனங்களை திசை திருப்பதற்காக பல முகங்கள் தொடர்ச்சியாக இறக்கப்பட்டிருக்கின்றது கடந்த 17 ஆண்டுகளில். இப்போதும் அப்படியான சில முகங்கள் இந்த மக்களுடைய மனங்களை திசை திருப்பதற்காக இறக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த திசையிலே அகப்பட்டு இருக்கின்ற மனிதர்களும் அங்கே இருக்கத்தான் செய்கின்றார்கள். அது அவர்களை நாங்கள் கவலையோடு தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் இத்தனை ஆண்டுகளுக்கு பிற்பாடும் இத்தனை வருடகால போராட்டத்துக்கு பிற்பாடும் எங்களுடைய அரசியலில் எங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை என்றால் அவர்களை நாங்கள் பரிதாபத்தோடு தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்போது நான் உங்களிடம் கேட்கின்ற விடயம், இப்போ இந்த நிலைப்பாடு தொடர்ச்சியாக இருக்கின்றபடியால் நாங்கள் எந்த விடயங்களையும் முன்னெடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது என்று சொல்லுகின்றீர்கள். அப்படியானால் தமிழ் மக்களுடைய இந்த அரசியல் தீர்வை பெறுவதற்கு நாங்கள் எப்படியான வழிகளை பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது? ஏனென்றால் எங்களுடைய தாயக மண்ணை பொறுத்த மட்டில் தாயக மண்ணில் தான் எங்களுடைய தமிழின் அழிப்புக்கான ஆதாரங்களும் தமிழின் அழிப்புக்கான சாட்சிகளும் தாயக மண்ணில் தான் முழுக்க இருக்கின்றது. ஆகவே அந்த இடத்திலிருந்து நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று சொன்னால் எங்களுடைய உரிமையை பெறுவதற்கு இன்று எங்களுடைய கையில் இருப்பது இன அழிப்பு, தமிழின் அழிப்பு என்ற ஆயுதம் மட்டும்தான். ஆகவே தமிழின் அழிப்பு என்ற ஆயுதத்தை நாங்கள் எடுத்து செல்கின்ற போது அதற்கான ஆதாரங்களும் அதற்கான சாட்சிகளும் நிறைவே தேவைப்படுகின்றது. இன்று கண்ணுக்கு முன்னால் இருக்கின்ற சாட்சியாக செம்மணி இருக்கின்றது. ஆகவே இதை செய்வதற்கு நிறைய தடைகள் இருக்கின்றன சொன்னால் நாங்கள் எப்படி எங்களுடைய அரசியலை முன்னெடுக்கலாம்? இல்ல அது அந்த நீங்க சொன்ன தடைகள் இருக்கிற இந்த விஷயம், நீங்க சொன்ன இனப்படுகொலை விஷயம் உண்மைதான். அதுக்கு ஒரு நாடு எங்களுக்கு வந்து அந்த வழக்கை போடுறதுக்கு இனப்படுகொலைக்கான வழக்கு ICC கொண்டு போறதுக்குரிய வேலையை செய்யணும். அதுக்குத்தான் இந்த அரசாங்கம் வந்து தந்துருவாயமா வந்து இந்த தந்த செம்மணியை பார்க்கறது, இந்த நீதி கொடுக்குறாண்டு ஈஸ்டர் தாக்குதல், அது தான் நீதியை நலநாட்டுறன் இவர்களை வந்து அதான்
கொலகாரன கள்ள கண்டுபிடிக்கிற விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்குது. இன்னொரு வாய்ப்பு உலகத்தில் இருக்கு. 1960ஆம் ஆண்டு காலனித்துவ சட்டத்தின்படி காலனித்துவ முதல் இருந்த அந்த உரிமையாளர்கள்ட்ட வந்து அந்த காணியை ஒப்படைக்கணும், அந்த நிலத்தை ஒப்படைக்கணும். அதான் சர்வதேச சட்டம். அந்த நீதிமன்றத்துக்கு நாங்கள் போனோம். இன்றைக்கு போர்த்துகீசர் எல்லாம் அந்த ஆதாரம் இருக்குது. வந்து அவர்கள் இங்கே இருக்கைக்குள்ள இந்த மன்னர்கள் இருந்தா தமிழ் மன்னர்கள் ஆண்டதுக்குரிய ஆதாரங்கள் எல்லாம் அங்கே அவர்கள்ட்ட பரிமாறப்பட்டிருக்கு. அந்த ஆவணங்கள் எல்லாம் இருக்கு. அப்போ எங்களுக்கு வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் வந்து காலனித்துவ வழக்கை நாங்கள் 1960ஆம் ஆண்டு சட்ட வழக்கை வந்து நாங்கள் போட்டோமா இருந்தால் அதுக்கு முதல் தமிழ் மக்கள் அதான் இப்போ எங்களை வந்து ஒரு பயங்கரவாதம்ன்ற விஷயத்தோட வந்து அழிக்க பார்க்கிறார்கள். ஆனால் நாங்கள் இழந்த இறமையாக கேட்குறோம். அது பயங்கரவாதம் இல்லை. அப்போ எங்களோட வீட்டை எங்களோட நாட்டை நாங்கள் கேட்குறோம். அதை வந்து ஒரு தவறுன்னு சொல்லிடலாம். அதை வந்து எங்களை அரசியல்வாதிகளும் பேசல, நாங்களும் பேசணும். யாருமே நாங்கள் திருப்பி சொல்லி கொண்டிருக்கோம். அண்ணன் சொன்ன வரலாறு கடைசியாக அன்னையில கடவுளா நீங்க நினைக்கிறீங்களாண்டா, அன்னைக்கு துரோகம் செய்யக்கூடாது நினைக்கிறேன்டா, வரலாறு வழிகாட்டின்னு அண்ணன் சொன்ன விஷயத்தை தயவு செய்து கதைக்கணும் எல்லாரும். அதுதான் எங்களுக்கான இந்த சுதந்திரத்துக்கான இந்த பாதை. அப்ப அதை விட்டுட்டு நாங்கள் வேற விஷயங்கள் எதிரி காட்டுற நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் எங்க கொடுக்க முடியும். எதிரியன் கின்றான், எதிரி செம்மணியை கின்றான், அவன் புது புது பிரச்சனைகள் ஒரு விகாரையை கட்டான், ஒவ்வொரு விஷயங்களை வந்து எங்களை திசை திருப்பி கொண்டிருக்கான், எங்களை மீனக்கடை உணர்ச்சி அரசியலுக்கு போய்விட்டு கொண்டிருக்கான். ஏனென்றா நாங்கள் சரியான பாதையில எங்களை இலக்கை நோக்கி பின்னகரக்கூடாது என்றதான் அவன் உறுதியா இருக்கான். அப்போ வேற வேற விடயங்களை மட்டும் பேச பொருளா வச்சிருப்பான். நாங்களும் அதுக்கு பின்னால் ஈடுபடுவோம். ஆனால் எங்களுக்கான காலனித்துவ நீக்க சட்டத்தின்படி எங்களுக்கான இறமையை மீள நாங்கள் தரணும். எங்கட நாட்டை எங்கள்கிட்ட தாங்கும். அது வந்து பயங்கரவாதம் அல்ல. அதை நாங்கள் எல்லாரும் பேசணும். அன்னையை நேசிக்கிறவர்கள், அன்னை உழவு தியாகத்தை பண்ணது, அந்த அவ்வளவு மாவீரர்களும் செய்த தியாகங்கள் எல்லாம் வரலாறு வழிகாட்டி. அந்த வரலாறை நாங்கள் பேசுறது தான் எங்களுக்கு. அவர் சொல்லிட்டார், மந்திரமாய் சொன்னவர், வரலாறு வழிகாட்டி. அந்த வரலாறு தான் எங்களோட சுதந்திரத்துக்கு திறவுகோல். நல்லது ராஜ்குமார், வரலாறு எங்களுடைய வழிகாட்டி என்ற அந்த சிந்தனையோடு இன்றைய நிலவர நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். தமிழ் மக்களாகிய நாங்கள் வரலாறு காட்டிய வழியில் செல்வதைத் தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. அந்த வழிதான் எங்களுக்கான சரியான உரிமையை பெற்றுத்தரக்கூடிய வழியாக இருக்கின்றது. இதை தாண்டி நாங்கள் ஒவ்வொரு வழிகளிலே போவோமானால் தமிழ் மக்களுடைய உரிமையை நாங்கள் பெறுவதென்பது மிகவும் ஒரு கடினமான விடயமாகத்தான் இருக்கும். எத்தனை ஆண்டுகள் நீண்டாலும் பரவாயில்லை, நாங்கள் எங்களுடைய மாவீரர்கள் விதைத்து சென்ற அந்த கனவுகளிலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதுதான் இன்றைய காலம் எமக்கு எடுத்துரைக்கின்ற செய்தியாகவும் இருக்கின்றது. நாங்கள் இதிலிருந்து மாறக்கூடாது. மாறினால் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒற்றையாட்சிக்குள் அகப்பட்டு சிறைப்படுத்தப்பட்ட மக்களாகத்தான் மீண்டும் வாழக்கூடிய சூழல் ஏற்படும் என்பதையும் இந்த இடத்திலே தெரிவித்துக்கொண்டு இதுவரையும் இணைந்து கொண்டு ஆக்கபூர்வமான கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றோம். ராஜ்குமார், மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நிலவரம். உலகம், நிலம், குலம், பண்பாடு, சமூகம் ஆகியவற்றில் அலைமோதுகின்ற சமகால நிலவரத்தின் மீதான பார்வை. தமிழ் முரசத்தின் வான்வெளியில் கருத்துக்களை காவி வருகின்றது நிலவரம்.